இன்று அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த ஓவியம் இன்னும் அதிக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அதனால் இந்த எந்த கலையாக இருந்தாலும் அது ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் பள்ளிகளில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் தமிழகத்தில் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, பள்ளி வாகனங்களில் ஏற்படும் விபத்துகள். இன்னைக்கு காலையில் 15 மாணவர்கள் பள்ளி வாகனத்தின் விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் பள்ளி வாகனங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும், அதோட நேரம் முறைப்படுத்தப்பட வேண்டும். எல்லா டிராஃபிக்கும் இருக்கிற நேரத்தில் குழந்தைகளோட பள்ளி நேரத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்தால் கூட சரியாக இருக்கும். ஏன்னா நிறையா விபத்துகள் நடக்கிறது. அதே மாதிரி திருப்பூரில் 56 வயது தலைமை ஆசிரியர் பல மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார், பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார். இது என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாத ஒன்று. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி பள்ளிகளில் பாலியல் தொந்தரவுகள் நடக்காமல் அது எந்த விதத்திலும் முறைப்படுத்த வேண்டுமோ அதை முறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்ன நம்ம சொன்னாலும் இன்றைக்கி சிங்கப்படை வந்துவிட்டாலும் கூட பெண்கள் அசிங்கப்படுவது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லா வகையிலும் தடுக்கப்பட வேண்டும். சிங்கப்பெண் படைக்கு தனி அதிகாரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. 1700க்கு மேலே பெண்கள் காவல் நிலையம் இருக்கிறது. ஆனால் சிங்கப்பெண் படைக்கு என்ன அதிகாரம் உடனே அவர்களுக்கு இந்த குற்றங்களை தடுப்பதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அவர்களுக்கு என்று தனி அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஹைதராபாத்தில் நான் கவர்னராக இருக்கும்போது ஷீ என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு பெண்களுக்கான குற்றங்கள் குறைக்கப்பட்டது. அதனால் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, ஆளுநரை பற்றி அரசியல்வாதிகள் சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அமைச்சர் ஒருவர் சொல்கிறாரு, அதிகாரிகள் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அவர்கள் ஆளுநர் கூப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இது எந்த விதத்திலும் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு ஆளுநர், அதுவும் இன்னைக்கு பேசுகிற அமைச்சர் அரசியலில் மிக மிக இளையவர், அனுபவமே இல்லாதவர். ஆனால் அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளுநரை பேசும் பொழுது சற்று மரியாதையாக பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முந்தைய ஆட்சி ஆளுநர் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக மதிக்காததும் மக்கள் அவர்களை மதிக்காததற்கு ஒரு காரணம். அதனால் நான் ஆளுநராக இருந்திருக்கிறேன். மாவட்டங்களுக்கு போகலாம், மாவட்டங்களுக்கு போகும்போது கலெக்டரை சந்திக்கலாம், டிஜிபியை சந்திக்கலாம், அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம். அது எந்த விதத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை மீறுவது ஆகாது. ஆக ஒரு நல்ல நிலையில் ஒரு வைகை ஆற்றை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னதை, முதல்ல வைகை ஆற்றை இவ்வளோ மோசமாக வச்சிருக்கோன்றது நீங்களாம் கவலைப்படணும், வெட்கப்பட வேண்டும். ஆனால் வெங்கடேசன் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான். எத்தனை நாள் அந்த மாவட்டத்தை, அந்த மதுரையை சுத்தமாக வைக்க வேணும்? மிக மிக மோசமான குப்பையான நகரம் என்று நம் மதுரை பெயர் வாங்கி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர் என்ன செய்கிறாரு, அந்த வழியாக போகும்போது காஞ்சி போய் கிடக்குது, நீங்கள் சரி செய்யலைன்னா நாங்கள் சரி செய்கிறோன்னு சொன்னார். இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. உடனே ஆளுநர் அதிகாரத்தில் அவர் தலையிடுகிறாருன்னா, நீங்கள் அவ்வளோ மோசமாக ஒரு ஆற்றை வைத்திருக்கும் பொழுது அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார். உடனே பொங்கி 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 அவரை உதாசீனப்படுத்துவது, நிந்திப்பது சரியல்ல. அவர் என்ன சொன்னார்னு நீங்கள் பாருங்கள். கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு 1500 கோடி ஒதுக்கி 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 கூவத்தை சுத்தம் படுறதுக்குள்ள பணத்தை ஒதுக்குனாங்களே தவிர கூவத்தை சுத்தம் படுத்தலை. இல்லை, வெங்கடேசன் வேறு கேட்குறாரு, கூவத்தை தாண்டி தானே போனீங்க, கூவத்தையும் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லலைன்னு. அப்போ தமிழ்நாட்டிலோட நதிகளை நீங்கள் வேறுபடுத்துறீங்களா? என்ன இது நடக்குது? அதனால் ஆளுநரை விமர்சிப்பதை இவர்களெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று எனது கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாருன்னு வன்னியரசு சொல்கிறார். ஏதோ பொறுப்பு ஆளுநர் என்றால் ஏதோ குறைந்தது மாதிரி. ஆளுநரும் ஒன்று தான், பொறுப்பு வகிக்கின்ற ஆளுநருக்கும் அதே அதிகாரம் தான், ஏதோ அவருக்கு குறைந்த அதிகாரம் அப்படின்னு இல்லை. அதனால் ஆளுநரை விமர்சிப்பதை, அவர் நல்ல எண்ணத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னாரோ, வைகையை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாரும் களமிறங்கி இருந்தீர்கள் என்றால் நான் பாராட்டுவேன். ஆனால் அதற்கு களமிறங்குவதற்கு விட்டுவிட்டு ஆளுநரை திட்டுறதுல களமிறங்கினீர்கள் என்றால் நீங்கள் தான் கலங்கப்பட்டு போகிறீர்கள்
என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதில் ஒன்றை நாம் தாவேக்கால நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஒன்றும் உடன்பட்டவர்கள் அல்ல. தாவேக்கால ஆட்சியிலையும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி எம்எல்ஏக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி இவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க ஒரே கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் இப்போ என்ன அதிசயம்னா, ஒரே கட்சியில் ஒருத்தர் இருக்கிறதே அதிசயமாக போயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஆட்சி மாறின உடனே தன்னோட எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்து விட்டு அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் வந்து விடுகிறார். அதோட வைகோ சொல்றாரு, முதலமைச்சர் தான் சொன்னாரு, முதலமைச்சர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாரு, நான் பிரச்சாரம் செய்கிறேன்னு சொன்னார். அப்போ முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தவர்களை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்கிறீர்களா? அப்படி என்றால் இது மிகப்பெரிய குற்றம். இதை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதனால் எல்லாரும் ஆதரவு கொடுங்கள், ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு எதிராக யாரும் நடக்காதீர்கள் என்பது எனது கருத்து. அதே மாதிரி 41 நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச பணம் பிடிபட்டு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு லஞ்சம் புறையோடி போய் இருப்பதற்கு இதுக்கு முந்தைய ஆட்சியும் சரி இவர்களும் சரி தலைகுனிய வேண்டும். இந்த லஞ்ச ஒழிப்பு தொடர வேண்டும். அதே நேரத்தில் மற்ற நேரத்தில் இந்த அரசாங்க பதவிகளுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. லஞ்சத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்குவதை போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அரசியல் ரீதியாக அனிதா ராதாகிருஷ்ணனின் நடவடிக்கையை நீதிமன்றமே சொன்னதைத்தான் நான் குறியிட்டு இருந்தேன். நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இப்படிப்பட்ட வாசகங்களையா பயன்படுத்துவதுன்னு கேட்டிருக்கிறாரு. அதுதான் எனது கருத்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், இணையதளத்தில் என்னை கூட மிக மிக மோசமாக சித்தரிக்கிறார்கள். இணையதளத்தில் கூட தளத்தில் கூட நீங்கள் யாருமே தயவு செய்து அரசியல்வாதிகளை மரியாதையாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். மரியாதை கடந்து விமர்சனம் செய்வது திமுகவிற்கு கைவந்த கலை. அதனால தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 6 மாதத்தில் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் உடனே ஜனநாயகத்துக்கு எதிராக நடப்போம் என்று இவர்களெல்லாம் சொல்கிறார்கள். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு மரியாதையான வார்த்தைகளை விமர்சனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, 50 நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பெண்கள் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னும் அரசாங்க நடவடிக்கை இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பல தொழில்துறை எம்ஓயூலே நின்றுக்கிட்டு இருக்கு, அது இன்னும் தொடங்கப்படலைன்றாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை? இன்னொன்று, அமைச்சர்கள் பேசும்போது சில அமைச்சர்கள் மிக மிக அரகண்டாக பேசுகிறாங்க. அது அவர்கள் தடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் பணியாற்ற வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பிலையும் அரசாங்க பதவிகள் எப்படி போடப்படுகிறது என்பதில் இன்னும் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு ஆசிரியர் பணிகளை தேர்வு செய்வதிலும் வழக்கறிஞர்களை தேர்வு செய்வதிலும் பண நடமாட்டம் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இவர்கள் 41 நகராட்சி அலுவலகங்களில் அவர்கள் பரிசோதனை செய்வது இருக்கட்டும், தன்னை சார்ந்தவர்கள் யாரும் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடாமல் இருப்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, மத்திய அரசு முதலில் இருந்தே தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு. மத்திய அரசை பொறுத்த மட்டில் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நான் காங்கிரஸை கேட்கிறேன். அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, மேகதாது கட்டியே தீர்வோம் என்று அங்கே உள்ள முதலமைச்சர் சொல்கிறார். இங்கே உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள்? அதை கட்டக்கூடாது, அதற்காக அப்படி கட்டக்கூடாது, அதை எதிர்க்கிறோம் என்று இவர்கள் சும்மா வார்த்தைக்கு ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் போதாது. கொள்கை ரீதியாக மேகதாது அணை தடுக்கப்பட வேண்டும்.
அதற்கு அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ், இங்கே ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. போதும். கர்நாடக அரசு இவ்வளவு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறக்கணும்ன்ற விதி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 6 டிஎம்சி தண்ணீர் வந்து இந்த ஜூலை மாதத்திற்கான முதல் வாரத்தில் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் வந்து திறக்கப்படாமல் இருக்கு. 2 டிஎம்சி தான் திறந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இதுல வந்து மொத்தம் என்ன 40 டிஎம்சி வருடத்துக்கு வேண்டிய 2 தான் திறந்திருக்காங்க. 7 இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். தேர்தல் ஒழுங்கு நீர் ஆணையம் எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அது கொடுக்கப்பட வேண்டும். இப்போ 1 டன் நீர் வந்து 1 டிஎம்சி தண்ணீர் குறைஞ்சதுன்னா ஏறக்குறைய 10,000 ஏக்கர் பயன்பாடு குறைந்து விடுகிறது. அதனால் ஏதோ கொஞ்சம் தண்ணி கிடைக்கல அதனால் நாங்கள் போராடுறோன்னு இல்லை. அங்கே 1 டிஎம்சி தண்ணீர் வரவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான பயிர்கள் இங்கே காய்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த நீருக்காக தமிழக அரசு இன்னும் உரிமையோடு போராட வேண்டும். கர்நாடக அரசும் பக்கத்து மாநிலத்தின் மீது அக்கறை ஏற்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே மழை வந்தால் தண்ணீர் தேங்கினா மட்டும்தான் நாங்கள் வெளியிடுவோம் என்ற ஒரு சூழ்நிலையை கர்நாடகம் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் பங்கு இருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய பங்கை சரியாக வழங்க வேண்டும் கர்நாடகம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.